Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. பெண்களை பாலியல் ரீதியாக கடத்துவது என்பது உலகம் முழுக்க நடக்குது. உலகம் முழுக்க அதுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. நீங்கள் அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இந்த பாலியல் வல்லுறவுக்கு கடத்தப்படுவதற்கு காரணமாகிறார்கள். நீங்கள் பம்பாயில் கிராண்ட் ரோடு 1,00,000 பாலியல் பெண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 1,00,000 பேருக்கு 1,00,000 கண்ணீர் கதை இருக்கு. அரசு இயந்திரம் என்பது சீனாவை போல, ரஷ்யாவை போல, பிரிட்டனை போல, வியட்நாமை போல அரசு அமைப்பு இல்லை. அப்போது இவ்வளவு பெரிய நாட்டில் சட்டத்தை போட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியதில்லை. மக்களே சட்டத்தை பார்த்துக்கிறான். பெண்கள் கடத்தப்படுவது, குழந்தைகள் கடத்தப்படுவதும் இங்கே குழந்தையை பிச்சை எடுப்பதற்காக குழந்தைகளை கடத்தி வசூல் பண்ணுறான். இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஒரு நல்ல வசதி படைத்த பெண் மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4-5 பெண்களை வச்சு பிச்சை எடுக்கிறவன் அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறான். குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா பிரதமரே மன்னிப்பு கேட்கணும் அந்த பெண்ணுக்கிட்ட. இங்கே கடத்திட்டு வந்துட்டானுங்க. அது ஒரு 5 வயசு குழந்தை. மத்திய அரசாங்கம் இயங்குவதில்லை. இது இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு தலைநகரே இவ்வளவு ஆபத்தான தலைநகராக இருந்தால் அப்போ மற்ற மாநிலத்தினுடைய தலைநகரம் எப்படி இருக்கும்? அதை பிரதமர் பார்த்துட்டு தான் இருந்தார், ஜனாதிபதி பார்த்துட்டு தான் இருந்தார், முதலமைச்சர் பார்த்துட்டு தான் இருந்தார், ஆளுநர் பார்த்துட்டு தான் இருந்தார். இங்கே ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இதை பத்தி ஒரு சினிமால ஒரு வேறு உலகம் இருக்கு அப்படின்னு பேசும்போது இப்போ உலகளாவே ஒரு விஷயமா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னா அது எப்ஸ்டீன் ஃபைல் தான் சார். ஸோ என்ன சொல்றது, இதெல்லாம் கற்பனையா நினைச்சதா, நிறைய சொன்ன விஷயங்கள் எல்லாமே சும்மா சொல்றாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபைலும் வெளியில வர அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உலகம் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது சார். அந்த ஃபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அதுல சிக்கியிருக்காங்க, அவங்க பேர் அடிபடுது. இப்போ சமீபத்திலே மோடி அவர்களோட பேரும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது சார். எப்படி பாக்குறீங்க இந்த ஃபைல்? நமக்கு இப்போ தெரிஞ்சது ஒரு எப்ஸ்டீன் தான் தெரிஞ்சிருக்காரு. ஊருக்கு ஊர் எப்ஸ்டீன் இருக்கான், தெரு இருக்கான், நாட்டுக்கு நாடு இருக்கான். அப்போது இது நீங்கள் அது பெண்களை பாலியல் ரீதியாக கடத்துவது என்பது உலகம் முழுக்க நடக்குது. உலகம் முழுக்க அதுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. நீங்கள் அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இந்த பாலியல் வல்லுறவுக்கு கடத்தப்படுவதற்கு காரணமாகிறார்கள். நீங்கள் உலகம் பூரா இப்போ அகதி முகாம் இருக்கு. அகதி முகாம்களில் கிரேக்க பெண்களும் வருகிறார்கள், அரபு பெண்களும் வருகிறார்கள். இப்போ ஈராக் சண்டை அகதியாக போகிறான், ஆப்கானிஸ்தான் சண்டை அகதியாக போகிறான். நீங்கள் காசா சண்டை நடந்துகிட்டே இருக்கு, பாலஸ்தீன். அந்த பெண்கள்லாம் அழகு பதுமைகள். அப்போ இவர்களெல்லாம் இது போன்ற எப்ஸ்டீன்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடறான், கடத்தி விற்கிறான். நீங்கள் பம்பாயில் கிராண்ட் ரோடு 1,00,000 பாலியல் பெண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 1,00,000 பேருக்கு 1,00,000 கண்ணீர் கதை இருக்கு. நீங்கள் டெல்லியில் ஜிபி ரோடு 1,00,000 பெண்கள் இருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு 2,00,000 கண்ணீர் கதைகள் இருக்கு. கடத்தி கொண்டு விற்கப்படுகிற பெண்கள் அவர்கள். கல்கட்டாவில் சோனாலி கஞ்சின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே இதே போல தான். அப்போது இதை அரசு இயந்திரம் என்பது சீனாவை போல, ரஷ்யாவை போல, பிரிட்டனை போல, வியட்நாமை போல அரசு அமைப்பு இல்லை. அரசு அமைப்பு ஒரு சிறு குற்றத்துக்கு பெரும் தண்டனை கிடைக்கும். நீங்கள் வியட்நாமில் நான் போயிருந்தேன், அதிர்ச்சியாக போச்சு எனக்கு. இப்படி ஒரு நாடு உலகத்தில் இருக்கா? நீங்கள் அரசு ஒருத்தனை கைது செஞ்சால் வக்கீல் அவனுக்கு ஆதரவாக ஆஜராகவே கூடாது, நாடு கடத்திடுவான் வக்கீல. நாங்கள் இவன் குற்றவாளின்னு தெரிஞ்சதாயே அவனை ஜெயிலில் போடுறோம், அவனுக்கு நீ வெளியே எடுக்கிற. எப்படி அருமையான சட்டம் பாருங்க. அவ்வளோ கடினமா இருக்கு. சிறு குற்றத்தை நீ காவலில் இல்லை, காவலர்கள் அங்கே இல்லை. நான் ஒரு 15 நாள் இருந்தேன் டனாங் நகரில். இப்போ வியட்நாமுடைய பெரிய நகரங்களில் ஒன்று டனாங். அங்கே நான் ஒரு 15 நாள் இருந்தேன்.
ஒரு காவல்துறையை கூட டிராஃபிக்லையும் பார்க்கல, ஊருக்குள்ளேயும் பார்க்கல. நான் அப்போ கேட்டேன், என்னையா எங்களுக்கு காவல்துறைக்கு வேலை இல்லைங்க. எந்த குற்றம் இருந்தால் தானே காவல்துறை வேணும். காவல்துறைக்கு நம்ம வரி பணத்தை கொடுத்துட்டு அவனை எங்களை கண்காணிக்க, நாங்களே எங்களை சீர்படுத்திக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இது காவல்துறை. குற்றங்கள் அதிகமா பார்க்க முடியாது. குற்றங்களே இல்லை, அப்புறம் அதிகமாக பார்க்கறது. குற்றங்களுக்கு குற்றம் செய்யக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 25 ஆண்டு காலம் அமெரிக்காவை எதிர்த்து போராடி இன்னைக்கு ஒரு பெரிய நாட்டை உருவாக்கி வச்சிருக்கான். புன்விளையும் பூமி, விவசாயம் பண்ணுறான், சாப்பிட்றான், ஜவுரியமாக இருக்கான். எதுக்கு அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறான். 50 ரூபா பெட்ரோல் விற்கிது. விலைவாசி அங்கே எந்த டாட்டாக்களும் பிர்லாக்களும் அம்பானிகளும் அங்கே இல்லை. எந்த கார்பரேட் நிறுவனங்களும் உள்ளே விடுறதில்ல. அவன் கார்பரேட் நிறுவனங்களை எல்லாம் அவர்களே தான். எல்லாம் தன்னிறைவா இருக்கு. விவசாயத்தில் தன்னிறைவு பொருளாதாரம், இலவச கல்வி, இலவச மருத்துவமனை. அப்புறம் லஞ்சம் வாங்க போறான். மக்களே அவங்களே ஒழுங்கா இருந்து. நீங்க கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி போய் அரசியல் பதிஞ்சா 5 ஏக்கரை கொடுத்துட்றான். நீ விவசாயம் பண்ணி பொழைச்சுக்க. நிலம் மாளாத நிலம் கிடக்குது. அப்போ இவ்வளவு பெரிய நாட்டில் சட்டத்தை போட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியதில்லை. மக்களே சட்டத்தை பார்த்துக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா அந்த ஏரியா வட்ட செயலாளரோட தான் போகணும். வட்ட செயலாளர் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களை உள்ள உட்கார வச்சிடும். அப்போ இங்கே காவல்துறை இப்படி இருக்கு. அப்போது எஸ்டியின் ஃபைலை போல பல பேர் ஊருக்குள்ளே உலாவுறான். நீங்கள் இப்போ பெண்கள் கடத்தப்படுவது, குழந்தைகள் கடத்தப்படுவதும், இங்கே குழந்தையை பிச்சை எடுப்பதற்காக குழந்தைகளை கடத்தி வசூல் பண்ணுறான். இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். எதையும் அவன் கண்டிப்பதே இல்லை. நான் ஒரு 10 வருடங்களுக்கு 7-8 வருடங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்து இன்னும் என்னுடைய இதயத்தில் அது அறுத்துட்டே இருக்கு. ஒரு நல்ல வசதி படைத்த பெண் மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 4-5 பெண்களை வச்சு பிச்சை எடுக்கிறவன் அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறான். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா பிரதமரே மன்னிப்பு கேட்கணும் அந்த பெண்ணுகிட்ட. இங்கே கடத்திட்டு வந்துட்டானுங்க. அது ஒரு 5 வயசு குழந்தை, பெண் குழந்தை. வசதியான அந்த குழந்தையுடைய உடல் வனப்பை பார்த்தா வசதியான பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தை. ரொம்ப நல்லா வளர்ந்துருக்க, திருட்டு வந்துட்டான், திருட்டு பிச்சை எடுக்க வச்சிருக்கான். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்ன? அரசு வேலையே செய்வதில்லை. அரசே குற்றவாளிகள் அரசு. அப்போது பம்பாயிலையும் டெல்லியிலையும் கல்கட்டாவிலையும் எத்தனை எஸ்டீன்கள், எத்தனை ஃபைலை போடுறது. அப்போது அரசு இயந்திரம் என்பதே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்குது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ எப்படி குற்றம் குறையும்? எப்படி இப்போ பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள்? நீங்கள் எல்லா ஸ்டேஷன்லேயும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் கொடுங்க. குற்றம் ஒரே நாளில் ஒழிஞ்சு போயிடும். ஒரு குற்றம் நடந்தால் 10 ஃபோன் போயிடும் இன்ஸ்பெக்டருக்கு. வட்ட செயலாளர் பேசுவார், வண்டு முருகன் பேசுவார், ஒன்றியம் பேசுவார், நகரம் பேசுவார், எதிர்கட்சி ஏங்க நம்ம ஆளுங்க குற்றம் செய்கிற ஊரா அத்தனை பேர் அரசியல்வாதிக்கு வேண்டியவன் தான். அப்புறம் எப்படி அந்த காவல்துறை நடவடிக்கை எடுப்பான்? நீங்கள் இப்போ லண்டன்லேயோ மற்ற ஐரோப்பா நாடுகள்லையோ இப்போ அந்த வியட்நாமிலேயோ குற்றவாளின்னு தெரிஞ்சால் நீங்கள் யாருமே தலையிட முடியாது. யாருமே வெளிநாட்டுக்கார குற்றவாளினா நேராக தூக்கி ஏர்போர்ட்டுக்கு தான் ஏற்றி விட்டுருவோம். அங்கே போய்க்கோ. ஆமாம், உன் ஊருக்கு போய் எங்கே இருக்காத. நீ குற்றவாளி ஆனாலும் இருக்கக்கூடாது, நேராக ஏர்போர்ட் தான். அந்த ஊரில் குற்றவாளியா நேராக ஜெயில் தான். பெயிலாம் கிடையாது, ஜெயில் இருக்கே. இங்க ஜெயிலுக்கு முன்னாடியே பெயில், முன்ஜாமீன். எப்படி முன்ஜாமீன் பேரு உலகத்தில் இங்கதாமா இருக்கு. குற்றவாளி குற்றத்தை பண்ணிட்டு முன்ஜாமீன். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது போடணும், அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல 10 நாளைக்கு மொத்தமா கைது போட்டுக்குவான். இன்ஸ்பெக்டர் கவனிச்சா சரி. பல தொழிலதிபர்கள் எப்படி இருக்கான்? நீங்க கமிஷன் ஆபீஸ்ல ஒரு சிசிபின்னு ஒன்று இருக்கு, சிட்டி கிரைம் பிரான்ச். அதாவது அந்த ஒயிட் காலர் குற்றவாளிகளுக்காக. அவன் போய் அங்கே உட்காந்துட்டு வக்கீலோடு போய் குற்றவாளிங்கிற
கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லாமல் இதை ஒரு பெரிய 100 கோடி ஏமாற்றணும் 200 கோடி ஏமாற்றணும்லாம் பெரிய காரில் போய் வக்கீலை கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரன் தான் அங்கே குற்றவாளி. அப்போ எப்படி குற்றங்கள் குறையும்? எஸ்டீம் ஃபைலை போல் பல எஸ்டீம்ஸ்கள் இங்கே இருக்குது. அப்போ இதையெல்லாம் அரசு ஊக்குவிக்கிறது, அரசு ஆதரவில் தான் இது போன்ற சமூக சீர்கேடுகள் நடக்கிறது. இது நீங்கள் 3ஆம் உலக நாடுகளில் இது ஒரு தேசிய தொழிலாக மாறி போச்சு. இப்போ அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணது அதுவாக இருக்கட்டும், இப்போ வந்து World War III வந்து வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய மெயில் அனுப்புனதாக பார்க்கப்படுது சார். அது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே 1 மாதம் தான் ஆகியிருக்கு இந்த வருடம் தொடங்கி. அதுக்குள்ளே தலைநகர் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஆட்களுக்கு மேலே வந்து காணாமல் போயிருக்கிறதா ஒரு கேசஸ் அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? நம்ம இப்போதான் அதை பார்த்து முடிக்கிறோம், அப்போவே இங்கே இத்தனை பேர் காணும்போது அது ஒரு பதட்டத்தை கொடுக்குது இல்லை சார்? இத்தனை பேர் காணும் போது வெளியில் போகிறதுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளை வெளில போகிறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார் இங்கே தலைநகரில் காணாமல் போன ஆட்கள் பற்றி? இல்லை, தலைநகரம் காவல்துறை மத்திய அரசுக்கு தான் இருக்குது. மத்திய அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்வதில்லை, மத்திய அரசாங்கம் இயங்குவதில்லை. இது இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு தலைநகரே இவ்வளவு ஆபத்தான தலைநகராக இருந்தால் அப்போ மற்ற மாநிலத்தினுடைய தலைநகரம் எப்படி இருக்கும்? அதுவும் பார்க்கணும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு அதிகாரிகளும் அங்கே இருக்கான், எல்லா நாட்டு தூதரகம் இருக்குது, எல்லா நாட்டு ஆட்களும் வந்து போகிறான், பார்லிமெண்ட் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியே பாதுகாப்பற்றதாக இருந்தால் இது அரசு அமைப்பையே சீர்குலைக்க வைக்கிறது. அரசை நம்ப வேண்டியதில்லை, அரசை நம்பினா நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு நிலைக்கு மக்கள் வந்துட்டான்னா இந்த அரசியல் அமைப்பே உடைஞ்சு சிதைஞ்சு போயிடும். அவன் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சுன்னா காவல்துறையை நம்பாமல், நீதித்துறையை நம்பாமல், சட்டத்தை தானே கையில் எடுத்துக்கணும்னு நினச்சான்னா இப்போ ஈரான் ஈராக் மாதிரி ஆயிடும். ஈரான் ஈராக்கில் அரசுகளே கிடையாது. அரசுகளே ஒரு ஆயுத குழுக்கள் தான். ஆயுத குழுக்கள் எதை சொல்லுகிறானோ அதான் சட்டம். நீங்கள் சதாம் ஹுசேன் இருக்க வரைக்கும் அங்கே ஒரு அதிகார மையம் இருந்தது, ஒரு சர்வாதிகாரியே இருந்தான், அரசு கட்டுப்படுத்தியது. இப்போ அமெரிக்கா ஈராக்கை சதாம் ஹுசேனை தூக்கில் போட்ட பிறகு அங்கே ஆயுத குழுக்கள் தான் தீர்மானிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவருக்கு சொல்கிறது தான் சட்டம், புது சட்டமே கிடையாது. அதே போன்ற நிலைக்கு மக்கள் பல நாடுகளில் வந்துட்டான். அரசு அமைப்பே சிதைஞ்சு போச்சு. இது எல்லாமே 3ஆம் உலக நாடுகளில் அமெரிக்கா செய்கிற இந்த சதி தான். அமெரிக்காவை பொறுத்தவரை மற்ற நாடுகள் தன்னோட கையேந்தி இருக்கணும், தன்னோட அடிமையாக இருக்கணும். இது அங்கே இந்த பாலியல் போதை கடத்தல், ஆயுத குழுக்கள் அத்தனை உருவாயிடும். எல்லாமே நீங்கள் நீதித்துறையே இல்லைன்னா நீதித்துறையும் இல்லை, காவல்துறையும் இல்லை, இரண்டும் இல்லைன்னா நிர்வாகத்துறை இல்லாமல் போயிடும். அப்போ நிர்வாகத்துறையை காப்பாற்றுவது நீதித்துறை, நீதித்துறையை காப்பாற்றுவது காவல்துறை. இந்த 3ம் சிதைஞ்சு போச்சுன்னா மக்களை யார் காப்பாற்றுவது? இதுக்கு காரணம் அமெரிக்கா தான். 3வது உலக நாடுகள் இப்படி சீரழிந்து சின்னாபின்ன போவதற்கு காரணமே அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய அந்த பொருளாதார கொள்கை, ஆயுத வியாபாரம், அடிமையார் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைப்பது. நீங்கள் கொரோனா காலத்தில் டெல்லியில் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் பீகாரிகள் குறைஞ்சது ஒரு 25,000 பேர் இருந்தான். நீங்கள் லாக்டவுன், கொரோனா லாக்டவுன், அத்தனை பேர் நடந்து தான் பீகார் போனான். அவன் காலில் இருக்கிற தோளெல்லாம் பிஞ்சு விழுந்துருச்சு. அதை பிரதமர் பார்த்துட்டு தான் இருந்தார், ஜனாதிபதி பார்த்துட்டு தான் இருந்தார், முதலமைச்சர் பார்த்துட்டு தான் இருந்தார், ஆளுநர் பார்த்துட்டு தான் இருந்தார். இங்கே இந்த அரசியல் அமைப்பு முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்படுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கொரோனா டைமில் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பா, ஒரு வாரம் இலவசமாக ரயில் ஓடும், போய் எல்லாம் ஊருக்கு சேர்ந்துருக்கு. காசியிலேருந்து கன்னியாகுமரி எல்லா ரயிலும் ஓடிட்டே இருக்கும். ஏன் வேணால் அங்கே வேணால் போய் ஊரில் போய் செட்டில் ஆகிடும். இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்தா அது ஜனநாயக நாடு, மக்கள் வாழுகிற நாடு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாளைக்கு ரயில் நிறுத்தி விட்டான், அவனால் எங்கே போகிறதுனே தெரியல, கடையெல்லாம் பூட்டிட்டான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? கிடைக்கிற குழந்தை குட்டியெல்லாம் நடந்து போச்சு. அந்த வீடியோவை பார்த்தோம். அப்போ
இதுதான் அம்பானிகளும் அதானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களும் ஆளுகிற இந்த இந்தியாவை போன்ற நாடுகளும் அமெரிக்கா ஆட்சி செய்கிற 3வது உலக நாடுகளும் இதுதான் கண்ணீர் கதை. ஓகே சார். அப்போ இந்த உலகம் வந்து முழுக்கவே அந்த பணக்காரர்களுக்காக தான் இயங்குது, அதை சார்ந்துதான் எல்லா மக்களும் இயங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? கேள்வியில் அதுதான் பதில். இதை உடைப்பதற்காகத்தான் கம்யூனிசத்தை காரல் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறார். ஓகே. நமக்கு தோன்றிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சமூகத்தை சீர்படுத்துவதற்காக உருவாக்கிய தலைவர்கள் தான். ஆனால் அந்த முதலாளி அத்தனை வரையும் ஒழிச்சிடறோம். நீங்கள் மார்க்ஸ் எழுதுகிறார், டேஸ் கேபிட்டல் ஒரு புக் எழுதுகிறார். இது உழைப்பவனுக்கு இந்த உலகம் சொந்தமானதுங்கிறார். உழைப்பவனுக்கு இந்த உலகம் சொந்தமானதுங்கிறார். உழைப்பவனுடைய உழைப்பை திருடுபவன் தான் அம்பானி அதானி. ஒரு பொருள் இப்போ சாதாரணமாக இந்த பேனா கடையில் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இந்த 10 ரூபா பேனாவுக்கு 2 ரூபா தான் மூலப்பொருள். பிளாஸ்டிக் எவ்வளவு? 2 ரூபா தான். இந்த 2 ரூபா பிளாஸ்டிக்கை ஒரு தொழிலாளி எவ்வளோ ஆக்குறான்? 10 ரூபா ஆக்குறான். உபரி எவ்வளோ இருக்கு? உபரி 8 ரூபா இருக்கு. 8 ரூபா முதல் போட்டவனுக்கு 4 ரூபா, உழைப்பை கொடுத்தவனுக்கு 4 ரூபா போகணும். அதுதான் கம்யூனிசம். ஆனால் அந்த 2 ரூபா பிளாஸ்டிக்கை 10 ரூபா ஆக்குறான். பேனா, நிப்பிள், மூடி எல்லாம் உருவாக்குறான். உருவாக்குறது யாரு? தொழிலாளி. ஆனால் உபரியாக வரக்கூடிய 8 ரூபாயை முதலாளி பாதி தொழிலாளி பாதி எடுத்துக்கணும். இதுதான் கம்யூனிசம். இங்கே நம்ம நாட்டில் என்ன நடக்குது? 50 பைசா கொடுக்குறான். யாருக்கு? தொழிலாளிக்கு. அவனுடைய உழைப்பை 3000 ரூபாயை திருடுறான். 1 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் திருடுறான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேனா தயார் பண்ணுகிறவன் முதலாளி. டாட்டா, பிர்லா, அம்பானி, கங்கானி இவனெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளிகளுடைய உழைப்பை பல 1000 கோடி திருடுறான். பல 1000 கோடி திருடுறான். இந்த பல 1000 கோடியை திருடி அரசியல்வாதி கொடுக்குறான், அதிகாரிகளுக்கு கொடுக்குறான். இவன் எழுத்து கேட்டானா அவனை துப்பாக்கியில் சொல்கிறான். போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் இருந்தால் என்ன நடக்குது? துப்பாக்கி சூடு, தடியடியும், ரத்தம் சிந்த வைக்கிறான். இதுதான் ஜனநாயகங்க பேரில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம். கார்ப்பரேட் நிறுவனங்கள், கார்ப்பரேட்டினுடைய அடிமைகள் தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேர். அம்பானி 5000 கோடிக்கு அந்த ஒரு ஆணைக்குட்டிக்கு கல்யாணம் பண்ணுறான். மகன் அந்த ஆனந்த் அம்பானிக்கு 5000 கோடிக்கு கல்யாணம். இங்கே 5000 கோடி. நீங்கள் ஒரு இந்திய மக்கள் தொகையில் 40% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறதா ஒரு புள்ளி வர சொல்லு. ஒரு நேரம் 3 நேரத்துக்கு அவனால் ஒரு நேரம் சாப்பிட முடியலைங்குது. ஆனால் அவர் எத்தனை கோடி கல்யாணம் பண்ணுறாரு? 50 கோடி. 5000 கோடி. ஒரு மியூசிக் குரூப்புக்கு 50 கோடி கொடுத்தாங்க. 5000 கோடிக்கு ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் நடக்குது. அப்போ இந்த நாட்டினுடைய அரசியலை யார் தீர்மானிக்கிறார்? பெரிய பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் தான் தீர்மானிக்கிறார். அப்போ அவர்களுடைய விருந்துகளில் இந்த எஸ்டின் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன விஷயமா, சாதாரண விஷயமா. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உலகத்தில் எதோ நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்னதான் நிகழ்ந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.